கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பியவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்கள் ஒருவரை நண்பனாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ ஏற்றுக்கொண்டால் அவரிடம் எந்த பாகுபாடும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. உங்களிடம் பேசிவிட்டாலே அவர்கள் எவ்வளவு ஏழையாக பணக்காரனாக இருந்தாலும் உங்களைப் போல ஒரு சக மனிதனாக நீங்கள் பழகக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். உங்களின் அத்தனை அன்பையும் ரகசியங்களையும் அவரிடம் நீங்கள் கொட்டியும் தீர்க்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்களின் சோதனை காலத்திலோ அல்லது உங்களுக்கு ஒரு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்ட போதோ நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய உங்களுக்கான உயிர் கொடுப்பேன் என்று சபதம் எடுத்த அத்தனை மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகி சென்றிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நமக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் நம்ம எவ்வளவோ உதவிகள் செய்தோம், அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய உதவிகளை செய்வார்கள் என்றுதான் நீங்கள் எதிர்பார்த்திருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருப்பாங்க. நீங்க உதவிக்காக அவர்களின் வாசலில் நின்ற போது உங்களை கண்டு கொள்ளாமல் கதவையடித்த அந்த ஒரு நாள் உங்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ததால் மட்டுமே தான் அவர்களுடைய வாசலில் நீங்கள் போய் நின்று இருந்திருப்பீங்க. எந்த விதமான காரணமும் இல்லாமல் போய் நிற்க மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுடைய கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். உறவுகள் என்பது வெறும் நிழல் போன்றது. நம்மிடம் வசதி இருக்கும் வரைதான் கூட வரும் என்ற கசப்பான வாழ்வியல் உண்மையை உங்களின் தனிமை உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். இதுதான் உண்மை. பணம் இருந்தால்தான் அனைவரும் மதிப்பார்கள் என்று உங்களுக்குள்ள நிச்சயமா அந்த ஒரு நாள் முதல் புரிய வந்திருக்கும். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. காற்று ராசியான உங்களுக்கு சுதந்திரம் என்பது சுவாசம் போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அடங்கி போவதோ அடிமையாக வாழ்வதோ உங்களின் அகராதியிலேயே எப்பொழுதுமே கிடையாது. எப்பொழுதுமே இதை யாரிடமும் நீங்கள் காட்டாம வாழக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் எப்போதுமே இருக்கவா ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றியிருந்த சுயநல கூட்டம் உங்களின் அந்த சுதந்திரமான சிறகுகளை ஒடிக்க நினைத்திருக்கும். குடும்பத்திலோ அல்லது நீங்கள் பழகிய உறவுகளிலோ உங்களை ஒரு கூண்டு பறவையை போல அடைத்து வைக்கவும் முயற்சி செய்திருப்பாங்க. நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களை செய்ய விட மாட்டாங்க. அவர்கள் நினைத்ததை மட்டுமே உங்களை செய்ய வைத்திருப்பாங்க. இது உங்களுடைய குடும்பம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள் என அனைவருமே உங்களுக்கு இந்த விதமான செயல்களை செய்து கொண்டே தாங்க இருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே ஒரு சுதந்திர பறவை போல இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்க. உங்களால் ஒரு முடிவையும் ஒரு தீர்வையும் கூட உங்களால் சுயமாக எடுக்க முடியாத ஒரு சூழலில் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில யார் பேச்சையும் நீங்க கேட்காம எடுத்த சில முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் வந்திருக்கும். உங்களை அடைத்து வைத்ததாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நடக்க வேண்டிய சில விஷயங்களும் நடக்காமலும் போயிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் பேசாமல் இருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க பொதுவாக வீணான சண்டைகளை விரும்ப மாட்டீங்க. தேவையில்லாத இடங்களிலும் மூடர்கள் வாழக்கூடிய இடங்களிலும் எதையும் பேசாமல் மௌனமாக இருந்து கடந்துவிட நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த உன்னதமான மௌனத்தை இந்த உலகம் உங்களின் பலவீனமாக அல்லது நீங்கள் செய்த குற்றமாக எடுத்துக்கொண்டிருக்கும். நீங்கள் நியாயத்தின் பக்கம் இருந்தும் கூட சூழ்நிலையை கருதி அமைதியாக இருந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் மீது அடுக்கடுக்கான பழிச்சொற்களையும் வீண் வதந்திகளையும் வாரி வீசியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராமல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களாக இருக்கும். அவன் ஏன் பேசாமல் இருக்கிறான், அப்படி என்றால் அவன் பக்கம்தான் தப்பு இருக்கிறது என்று உங்களை குற்றவாளி கொண்டில் நிறுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்ததால் ஏற்பட்ட அந்த பொய் பிரச்சாரங்களும் பிரச்சனைகளும் உங்களை மன ரீதியாக பெரும் சித்திரவதைக்கு நிச்சயமாக உள்ளாக்கியிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில 100% சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். நான் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களை, கடந்த காலத்தில் உங்களின் காலத்தை தாண்டிய முற்போக்கு சிந்தனைகளையும் யாருக்கும் அடங்காத தனித்துவமான கொள்கைகளையும் இந்த உலகம் ஏளனம் செய்து உங்களை ஒரு விசித்திரமான பைத்தியக்காரனைப் போல நடத்திய சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களின் அதே அசாத்திய அறிவாற்றலால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டப்போகக்கூடிய பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கியும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும்
உங்களின் தனித்துவமான திறமைகளை புறக்கணித்த அத்தனை அவமானங்களுக்கும் மட்டியும் முதலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகக்கூடிய உன்னதமான வாழ்வியல் உண்மைகளையும் இதுவேகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்கும். எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்று புதிய வழியானது கிடைக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்காரங்க பொதுவாக உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களின் கஷ்டங்களை பார்த்தோ அல்லது பொதுநல காரியங்களுக்காகவோ பணத்தை வாரி இறைக்கக்கூடிய நபர்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களின் கௌரவத்திற்காக செலவழித்து விட்டு பிறகு அவசரத்திற்கு யாரிடமாவது கை நீட்டும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி வரும் வருமானத்தை எப்படி நம்ம சரியாக நிர்வகிக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அசாத்திய ஸ்மார்ட் வழியானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பித்திருக்கும். எப்படி நம்ம செலவழித்தால் நம்முடைய கையில் பணமானது தங்கும் என்று எல்லாமே உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பித்திருக்கும். அனாவசிய செலவுகளை குறைத்து டிஜிட்டல் முதலீடுகள், நிலம் அல்லது அசையா சொத்துக்களில் உங்களுடைய பணத்தை மிக ரகசியமாக சேமித்து உங்களுடைய பொருளாதார அஸ்திவாரத்தை இரும்பு கோட்டையாக நீங்கள் மாற்றவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரவும் ஆரம்பிக்கும். கும்பம் ராசி என்பது பொதுவாக நண்பர்கள் மற்றும் கூட்டமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். கடந்த காலங்களில் சில போலி நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் இந்த நாளை முதல் உங்களின் உன்னதமான குணத்தை புரிந்து கொண்ட உண்மையான நண்பர்கள் அல்லது பழைய தோழர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் திறமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக அவர்கள் ஒரு பாலமாக செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் மூலம் வரக்கூடிய புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களோ அல்லது வேலை வாய்ப்புகளோ உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார தரத்தையும் அடுத்த உன்னத நிலைமைக்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். உங்களை ஒதுக்கியவர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் நண்பர்களின் ஆதரவோடு சாதித்து காட்டக்கூடிய காலமும் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வித்தியாசமாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வித்தியாசமாக இருந்ததால் அவமானம் என்ற நிலைகளானது மாறி இப்போது உங்களின் அதே அசாத்திய தனித்துவமான குணமே உங்களின் மிகப்பெரிய பலமாகவும் வெற்றியாகவும் மாறப்போகிறது. சமுதாயம் வகுத்து வைத்திருக்கும் அந்த பழைய ஆட்டு மந்தை பாதையில் பயணிக்காமல் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அசாத்திய மகா வெற்றியை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். உங்களின் ஆடை வடிவமைப்பு, உங்களின் பேசுகின்ற விதம், உங்களின் வித்தியாசமான வணிக உத்திகள் அத்தனையுமே சந்தையில் ஒரு புதிய ட்ரெண்டை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். அன்று இவரை பைத்தியக்காரன் என்றும் இன்று இவரை நம்முடைய சகாப்தமாக மாறிவிட்டார் என்று உங்களை அவமானப்படுத்திய அதே உலகம் வியந்து பாராட்டக்கூடிய வண்ணம் உங்களின் வித்தியாசமான வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக உயர்த்தப் போகிறது. இனிமே கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எல்லாத்தையும் தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் தெளிவாக கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலையிலேயே நீங்கள் நண்பர்களின் ஆதரவோடு சாதித்து காட்டக்கூடிய காலமும் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வித்தியாசமாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வித்தியாசமாக இருந்ததால் அவமானம் என்ற நிலைகளானது மாறி இப்போது உங்களின் அதே அசாத்திய தனித்துவமான குணமே உங்களின் மிகப்பெரிய பலமாகவும் வெற்றியாகவும் மாறப்போகிறது. சமுதாயம் வகுத்து வைத்திருக்கும் அந்த பழைய ஆட்டு மந்தை பாதையில் பயணிக்காமல் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அசாத்திய மகா வெற்றியை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். உங்களின் ஆடை வடிவமைப்பு, உங்களின் பேசுகின்ற விதம், உங்களின் வித்தியாசமான வணிக உத்திகள் அத்தனையுமே சந்தையில் ஒரு புதிய ட்ரெண்டை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். அன்று இவரை பைத்தியக்காரன் என்றும் இன்று இவரை நம்முடைய சகாப்தமாக மாறிவிட்டார் என்று உங்களை அவமானப்படுத்திய அதே உலகம் வியந்து பாராட்டக்கூடிய வண்ணம் உங்களின் வித்தியாசமான வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக கவனித்து பாருங்கள்.